ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு பிக் சர்ப்ரைஸோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படி பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது ரெக்கார்டட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். இந்த புது ரெக்கார்டட் பேட்ச்ல என்ன அப்படின்னா, நீங்க சிபிஎஸ்இ படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். பட் கிளாஸ் 11 and 12 பிசிக்ஸ்ல எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் கேட்குறீங்க. பட் அதோட பெஸ்ட் ஆப்ஷனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்காக ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்மி அஃபோர்டபுள் பிரைஸ்ல. ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் ஒரு புது பேட்ச் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். கிளாஸ் 11க்கு கிளாஸ் 12க்குன்னு சொல்லி we are going to launch the batch. ஓகே, பிசிக்ஸுக்கு மெயினா. ஓகே, இந்த பேட்ச் உங்களை கண்டிப்பா வந்து மெடிக்கல் காலேஜுக்கோ நீங்க ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரீம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கு கண்டிப்பா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நீங்க வந்து 100% தட் இஸ் டாப் சிபிஎஸ்இ அண்ட் சமச்சீர்ல டாப் மார்க் எடுக்கணும்னால இந்த ரெண்டு பேட்சுமே உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, நீங்க 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் 11th யூஸ் பண்ணிக்கலாம், 12th யூ கேன் யூஸ் இட் ஃபார் இட். ஸோ இப்போ சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீட் ஜேஇ எழுதலாம் இல்லையா? நீட்டும் எழுதலாம், ஜேஇ எழுதலாம். அதே மாதிரி சிபிஎஸ்இ படிக்கிற பசங்களும் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சமச்சீர் படிக்கிற பசங்களும் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சிபிஎஸ்இ படிக்கிற பசங்களும் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ இங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க நான் வெறும் சமச்சீர் படிக்கிறேன், எனக்கு இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எஸ், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நல்லா கவனிங்க, நீங்க சமச்சீரோ சிபிஎஸ்இ டசன்ட் மேட்டர், நீட் அண்ட் ஜேஇக்கு ஒரே சிலபஸ் தானே. இப்போ சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிபிஎஸ்இல இருக்கிற பிசிக்ஸ்னாலுமே எல்லா பிசிக்ஸ் இஸ் ஒன் திங். ஓகே, நீங்கள் எங்கிட்ட சமச்சீர் வந்து படித்தாலும் சிபிஎஸ்இ எங்கிட்ட வந்து படித்தாலும் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஒன்லி த ஒன் ஃபிசிக்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து மாற போகிறது இல்லை. ஸோ ஒரே ஃபிசிக்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பேட்சை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், சமச்சீர் சிபிஎஸ்இ. சார், இந்த பேட்ச் வந்து நீங்கள் எப்படி லான்ச் பண்ணியிருக்கீங்க, இதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பேட்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a கம்ப்ளீட்லி ரெக்கார்டட் பேட்ச். போன வருஷம் வந்து நம்ம நீட்டுக்கு ஜேஇக்கு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த லெக்சர்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த லெக்சர்ஸை வந்து கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவ் பேட்ச். என்னோட ஃபுல் எஃபர்ட் வந்து அதில் கொடுத்துருக்கேன் நான். இட்ஸ் கோயிங் டு பி a ரெக்கார்டட் ஒன் அண்ட் இது வந்து 365 days உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்க போகுது. ஓகே, நீங்கள் எனி டைம் எனிவேர் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். லேப்டாப் அண்ட் ஆப் மூலியமாகவும் நம்ம சேனலோட ஆப் மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி you can anytime you can watch it. இந்த பேட்ச் வந்து டெஃபினட்டா உங்களோட ட்ரீம் ஆன ஐஐடிஸ் என்ஐடிஸ் அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகணும் இல்லையா? ஸோ அது ஜாயின் பண்றதுக்கான பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் இந்த பேட்சா தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல நான் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீடைல் கோர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளோட அகாடமி பேர் உங்களுக்கு தெரியும், ஜேபி சாம்பியன் அகாடமி. ஸோ we are going to launch the batch மாஸ்டர் கிளாஸ் 11 and 12 பிசிக்ஸ். இந்த கோர்ஸ் டெஃபினட்டா ஐ கேரண்டி யூ திஸ், நீங்க எவ்வளவு பெரிய டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்லனாலும் நீங்க படிக்கலாம். ஓகே, பட் இந்த கோர்ஸ் வில் பி worth it for you and it's going to change your life. ஓகே, அதுல டவுட்டே இல்லை. ஸோ ஜீரோல இருந்து உங்களை ஹீரோவா டெஃபினட்டா இந்த கோர்ஸ் உங்களை மேக் பண்ண போகுது. ஸோ இதுல பாருங்க, ஐ எம் கோயிங் டு பி த டீச்சர். I have passed out from IIT Madras. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸ். இது 35,000க்கு கொடுத்துட்டு இருந்தோம். பட் உங்களுக்காக இது ரெக்கார்டட் பேட்சா வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் 4,999க்கு ஐ எம் கோயிங் டு கிவ். ஸோ இதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் நீட் ஜேஇலாம் உங்களுக்கு படிக்கிறாங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் 11 and 12. ஓகே, கிளாஸ் 11 நீங்க படிச்சாதான் கிளாஸ் 12க்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. கோர்ஸோட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோவும் நீங்க எனி டாபிக் எனிவேர் நீங்க எடுத்து பாருங்க. ஐ வில் பி கவரிங் ஃப்ரம் த பேசிக்ஸ் டு த அட்வான்ஸ் லெவல். ஒரு கான்செப்ட்டுமே, ஈவன் இஃப் இட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் கான்செப்டா இருந்தாலும் சரி, இட் இஸ் அ வெரி லிட்டில் கான்செப்ட் இருந்தாலும் சரி, யூ வில் கெட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் பிசிக்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ்மே கான்செப்ட் சொல்லியாச்சு, ப்ராப்ளம்ஸுமே அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் லெவல் ஆரம்பிச்சு டு த அட்வான்ஸ் லெவல் ஐ ஹவ் டாட் யூ. பேசிக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரைக்குமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஃபுல் நோட்ஸ், இந்த ஒரு கிளாஸஸோட ஃபுல் நோட்ஸ்மே இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபுல் நோட்ஸ்மே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸுக்கு கீழே நோட்ஸும் ஆட் ஆயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஒரு சாப்டர் நான் மோஷன் 1D முடிச்சிட்டேன் சார், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டேன், ஸோ ஐ நீட் டு ரைட் த டெஸ்ட்னா அதுக்கும் டெஸ்ட் பிளஸ் சொல்யூஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் முக்கியமான ஹைலைட்டே என்னது, இங்கிலீஷ் பிளஸ் தமிழ். நீங்க வந்து இங்கிலீஷா கேட்கும்போது என்ன பண்றீங்க, யூஆர் டிரான்ஸ்ஃபரிங் தட் டு தமிழ் அண்ட் யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஒரு டீச்சர் இங்கிலீஷ்ல பேசும்போது யூஆர் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு தமிழ் அண்ட் தென் யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் இருக்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. இப்போ என்ன கவனிக்கிறீங்களா, அதே மாதிரி தான் கிளாஸஸும் இருக்கும். ரொம்ப பொறுமையா நிதானமா எடுத்திருப்பேன். டெமோ கிளாஸஸும் அந்த இதுக்குள்ள இருக்கு. தட் ஆல்சோ ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து 365 days. ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, இஃப் யூ கோயிங் டு ஜாயின் நவ் 365 daysக்கு யூ கோயிங் டு கெட் த ஆக்சஸ். ஸோ கோர்ஸோட அடுத்த ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் லேப்டாப் ஆர் மொபைல். ஓகே, ரெண்டுதுலையுமே ஆக்சஸ் இருக்கு. நீங்க எந்த ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர்ல கூட யூ கேன் கோ டு த வெப்சைட் ஜேபி சாம்பியன்
academy.com போனீங்கன்னா அங்கே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்புமே நம்மளுக்கு இருக்குது, அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி யூ கேன் கெட் தட். ஓகே, எல்லாத்துக்கான லிங்க்குமே நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா கிளாஸ் லெவலில் கிட்டத்தட்ட 130 வீடியோஸ் இருக்குது. கிளாஸ் 12 கிட்டத்தட்ட 130 வீடியோஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்லி ஐ எம் சேயிங் 130 க்ளோஸ் டு. ஸோ ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 hour to 1 hour 15 minutes இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் இன்ஸ்டியூட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் எங்கனாலும் படிக்கலாம். பட் இந்த கோர்ஸ் வில் பி த லைஃப் சேஞ்சிங் கோர்ஸ் ஃபார் யூ. அண்ட் உங்களோட ட்ரீமை இட்ஸ் கோயிங் டு பிரிங், உங்கள் ட்ரீமை நினைவாக்க போகிறது இந்த கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்காகவே நான் வந்து 35,000 இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் வாட் 4,999க்கு ஐ எம் கோயிங் டு கிவ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக வித் டிசிப்ளின் யூ ஷுட் ஸ்டடி ஒன் பை ஒன். அது பண்ண முடிஞ்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ஷீட் எவ்ரிதிங் இட்ஸ் பீன் ஆடட். ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் வாட் யுவர் ட்ரீம் IITs and NITs and the government medical colleges or Anna University you are going to get. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. இந்த கோர்ஸில் உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ jpchampionacademy.com இந்த வெப்சைட் நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நேராக இந்த அகாடமி வெப்சைட் யூ வில் கெட். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் சி மை காண்டாக்ட் நம்பர். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் டவுட் இருந்தாலோ இல்லை என்னோட லைவ் பேட்ச் இல்லை வேறு ஏதாவது பேட்ச் நீங்கள் நீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேவைப்படுது அப்படின்னா லைக் ஜேஇக்கு you can contact me. Okay, Cbse Samacheer also you can contact me. Like in the course any related to queries you can call me to this number. Okay, so இப்போ இதுதான் நம்மளோட சேனல். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டு கோர்ஸ். ஓகே, மாஸ்டரிங் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ். இப்போ இந்த கோர்ஸ் வந்து நம்ம 0 to ஹீரோ கோர்ஸ் கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணிட்டோம். கிளாஸ் 11மே லான்ச் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்குள்ளே போகிறீங்க, யூஆர் டைரக்ட்லி ஆக்சஸிங் ஃப்ரம் யூர். ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் பேஜ். இந்த பேஜில் போனீங்கன்னா யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4,999க்கு ஐ எம் கிவிங் திஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸில் டோட்டலாக க்ளோஸ் டு 15 hours ஆஃப் லெக்சர்ஸ் இஸ் தேர், டீட்டெயில் லெக்சர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ட்ரபிள் ஃப்ரீ. உங்களுக்கு ஃபிசிக்ஸை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக படிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் ஆகிடும். யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் இட். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அது வந்து நம்ம டே 1ன்னு சொல்லியிருக்கோம். அந்த டே 1ல இருக்கக்கூடிய நோட்ஸ்மே இட் இஸ் பீன் கிவன். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் என்னது, சார்ஜிங் மெத்தட்ஸ் அண்ட் கூலும்ஸ் லாவோட இன்ட்ரோடக்ஷன் இஸ் தேர். அதோட வீடியோ, அதோட நோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டே 14 அதோட நோட்ஸ். ஓகே, இப்போ கிளாஸ் நீங்கள் வந்து சார் நான் எனக்கு டெமோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்கேன் டே 1. ஸோ இதுதான் நம்மளோட டெமோ கிளாஸ். ஓகே, யூ கேன் see this. ஓகே, கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டவுட்ஸ் கேட்குறதே உங்களால் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு லிசன் டு தட். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாஸ் அட்மாஸ்பியர் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் பாருங்க நோட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸோட நோட்ஸ் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கான்னு பாருங்க. எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா என்ன, நியூட்ரல் சார்ஜ், நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். இதோட லெக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி த டாப்பர் அண்ட் கோயிங் இன் டு த டாப் IITs and NITs. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி IITs and NITsல படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் டாக்டர்ஸாகவும் இருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல தே ஆர் ஸ்டடிங். ஓகே, ஸோ அதனால வந்து பி கான்ஃபிடென்ட் வித் தட் இன் பர்ச்சேசிங் த கோர்ஸ். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் பி கைடிங் டு யூ. ரைட், இப்போ இந்த கோர்ஸோட வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு இட். ஓகே, இதான் நம்ம சேனல் இல்லையா, நம்ம சேனலுக்கு இதான் நம்மளோட சேனல். ப்ரீவியஸாக இயற்பியல் தமிழ் வச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம JP சாம்பியன் அகாடமி we are having. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னோட இது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சார் கோர்ஸோட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, வீடியோஸ் போடுங்க. பட் ஐ ஃபைனலி ஃபவுண்ட் அ சொல்யூஷன் டு யூ. 35,000 இன்னைக்கும் அது 35,000 rupees கோர்ஸ் தான். அது லைவாக என்கிட்ட நீங்கள் படிக்கணும்னா. பட் ஃபார் யூ ஐ எம் கிவிங் த ரெக்கார்டட் செஷன் ஃபார் just 4,999. ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. until then bye from Nagarajan.